நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ல் கிளாஸ் 3C லைசன்ஸ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது இப்போ எதுவும் ரூல்ஸ் மாறி இருக்கா, டோட்டலாக எவ்வளோ ஆகுது, எத்தனை நாளில் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த 2025ல் கரெக்டாக 100 டேஸில் வந்துட்டு கிளாஸ் 3 லைசன்ஸ் சியை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இந்தியா லைசன்ஸை கிளாஸ் 3Cயாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இதுக்கு எவ்வளோ செலவாகும், என்னென்ன நீங்கள் பண்ணணும், யாரெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம், யாரால கன்வெர்ட் பண்ண முடியும், எத்தனை நாளில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்த்துருவோம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து 3 to 4 மந்த்துக்குள்ளார உங்களோட இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கிளாஸ் 3Cயாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராகவே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட சேலரி வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற லீவில் உங்களோட கிடைக்கிற டைமை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஏதாவது அங்கே கோர்ஸ் முடிக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அப்படின்றப்ப உங்களோட டெவலப்மெண்ட்டும் க்ரோத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லா கோர்ஸு இந்த மாதிரி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணி உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம், யாரெல்லாம் கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் கன்வெர்ட் பண்ணுறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் உங்கள் கையில் இருக்கணும். நிறைய கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ்கிட்ட ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்குவாங்க. அப்படின்ற பட்சத்தில் கன்வெர்ட் பண்ணல ஒரிஜினல் பாஸ்போர்ட் கேட்டிங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிலாம் ஒரு சில ஒர்க்கரை லைசன்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள கட் பண்ணி கூட அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கன்வெர்ட் பண்ணுறதுல. அதே இது நீங்கள் டேரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் தேவையில்லை, உங்களோட ஒர்க் பர்மிட் இருந்தாலே போதும், நீங்கள் டேரெக்டாக லைசன்ஸ் எடுத்துடலாம். ஆனால் டேரெக்டாக லைசன்ஸ் அதே மாதிரி இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா 3Cயாக கன்வெர்ட் பண்ணி கிளாஸ் 3க்கு மாறுவீங்க. அதே நீங்கள் டேரெக்டாக எடுத்திங்கன்னா கிளாஸ் 3ஏ டேரெக்டாக எடுத்துடலாம். ஓகேங்களா? 3C எடுக்க தேவையில்ல, டேரெக்டாக கிளாஸ் 3ஏ எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணாமல் டேரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அமௌண்ட் அதிகமாக செலவாகும். அதே இது நீங்கள் இந்தியா லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ கிளாஸ் 3C இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு கிளாஸ் 3 எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அலைச்சல் நிறையா இருக்கும். நீங்கள் வந்துட்டு சப்போஸ் உங்கள் லைசன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எம்பசியில் போய் லெட்ரு வாங்கிட்டு வரணும், அதுக்கு நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும். லெட்ரு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதுக்கு அலையணும், நீங்கள் உபி போகணும், திருப்பி இங்கே போகணும், இந்த மாதிரி அலையிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் டேரெக்டாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அலைச்சல் இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸும் நிறையா ரெக்குயர்மெண்ட் இருக்காது டேரெக்டாக எடுக்கிறதுக்கு. அதே இது நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா SG அரைவல் கார்டெலாம் நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும், இந்த மாதிரி நிறையா ரெக்குயர்மெண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இப்போ நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரிஜினல் பாஸ்போர்ட் நான் கம்பெனிலேருந்து என்னால் வாங்க முடியும், கம்பெனியில் எனக்கு தருவாங்க. ஒரு சிலருக்கு ஒரிஜினல் பாஸ்போர்ட் கையிலேயே இருக்கும். ஸோ என்கிட்ட தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கன்வெர்ட்டே போயிருங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது, என்னால் அலைய முடியாது அப்படிங்கிறவங்க டேரெக்டாக போங்க. ஓகேங்களா? ரெண்டில் எது எடுக்கிறதோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுபடும்ல. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ யார் எடுக்கலாம் யார் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எது பெட்டருங்கிறத வச்சு நீங்கள் எடுக்கலாமா டேரெக்டாக எடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அப்படியே எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இருக்க இடத்துல, நீங்கள் தங்கியிருக்க இடத்துல இருந்து உங்களுக்கு எது வந்து நியரஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூல்னு பார்த்துக்கோங்க. புக்கிபாத்தாவா இல்லை வந்துட்டு உட்லனா, ரெண்டில் எது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நேராக போயிட்டு இப்போ 3Cயாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் 3Cயாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாக $90 வாங்கிட்டு உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கிளாஸ் புக் பண்ணுறதுக்கு, நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ வந்து $90 கொடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் விற்கிது. அந்த பேசிக் தியரி எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்காக நிறைய கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்கும். ஸோ அந்த புக்கை நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு ட்ரையல் ஒன்று போடுங்க. ட்ரையல் போடுங்க. எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னா, டச் ஸ்க்ரீனில் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 50 கொஸ்டினுக்கு 46 கொஸ்டின் 30 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதில் லாங்குவேஜும் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகேவா? நீங்கள் ட்ரையல் போடுங்க. ட்ரையலில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக வந்து எக்ஸாம் போட்டுருங்க. எக்ஸாம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்லேயும் அதே ப்ரொசீஜர் தான். 46 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா
அவ்வளோதான். அதாவது நீங்கள் பேசிக் தியரி எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கிளாஸ் 3C வந்து நெருங்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் இது பாஸ் ஆகுறீங்க பார்த்தீங்களா, பாஸ் ஆனதுக்கப்புறமேட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். உங்களோட ஒரிஜினல் லைசன்ஸ் கண்டிப்பாக கையில் இருக்கணும், ஒரு $50 கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் கண்டிப்பாக வேணும். அடுத்தது ஒர்க் பர்மிட் ஒரிஜினல் வேணும். அடுத்தது SG அரைவல் கார்டு, நீங்கள் சிங்கப்பூர் போகையில் SG அரைவல் கார்டுன்னு ஒன்று எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்களா, அது வேணும். அடுத்தது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிங்கப்பூரில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஒரிஜினல் லைசன்ஸ் வேணும், ஒரிஜினல் பாஸ்போர்ட் வேணும், ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் வேணும், அதே மாதிரி SG அரைவல் கார்டு வேணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிங்கப்பூரில் எடுத்ததாக இருக்கணும். இது எல்லாமே வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைசன்ஸில் ஒரு அட்ரஸ் இருக்கும், பாஸ்போர்ட்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், லைசன்ஸில் ஒரு பேர் இருக்கும், பாஸ்போர்ட்டில் ஒரு பேர் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நிறைய பேர் என்கிட்டே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்குது, ஒரு தெரு பேர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு நம்பர் மட்டும் மாறி இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அது வந்து அப்போ என்னால் எடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறப்ப அவங்க அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணையில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் எதுவும் இதில் மாற்ற தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, லைசன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க, நீங்கள் லைசன்ஸ் வாங்கிடலாம். இல்லை பெரிய மிஸ்டேக்காக இருக்குது, அதை வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து டிராஃபிக் உபி நீங்கள் போவீங்க, அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கொடுத்துருவாங்க. இந்த ஒரு எழுத்து மாறி இருக்கிறதுக்குலாம் ஒரு சில பேர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் தான் கன்ஃபார்மாக தெரிகிற பட்சத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் இல்லை இதை மாற்றிக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களோட லக்கை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அப்படியே லைசன்ஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டிராஃபிக் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உபியில் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அதிலே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிடுங்க. நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதாவது உபி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணையில் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வந்து குறிப்பாக பார்க்கணும். மெடிக்கல் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் என்கிட்டே வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 பேர் கேட்டாங்க. மெடிக்கல் சம்மந்தமாக வந்து கொஸ்டின் கேட்கல இவங்க கண்ணை முடிக்கிட்டு எஸ் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க, கண்ணு பிரச்சனை எதுவும் இருக்கா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நோன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக எஸ்ன்னு மாற்றி கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இது சப்மிட் பண்ணல, அப்பாயின்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணல போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு, டிராஃபிக் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் சப்மிட் பண்ணல தெளிவாக படித்து பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வேகமாக எஸ் நோன்னு கொடுத்துட்டு போனீங்கன்னா இது பெரிய பிரச்சனையாகும். இது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தருக்கு ஆயிருக்கு. அப்புறம் நீங்கள் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே உங்களால் புக் பண்ண முடியாது. நீங்கள் திருப்பி நேராக போய் இந்த மாதிரி வந்து நான் மாற்றி கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்கள் அப்புறமேட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து இன்னொரு தடவை பண்ணி உன்னை வந்து இதுக்கு மேலே லைசன்ஸே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வான் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இது பெரிய ப்ராசஸ். இது எதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும்? அழகாக படித்து பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்து என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட முடியும். அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரிஜினல் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் $50. ஸோ அதை கட்டிட்டு நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து கிளாஸ் 3C லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த வருஷத்தில் 2025 நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மள்ட்ட தான் ஐடியா கேட்டு எடுத்தாப்புல கரெக்டாக 100 டேஸில் எடுத்திருக்காரு. அவருக்கு டோட்டலாக செலவான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு $150. ஓகேங்களா? நீங்கள் வந்து சப்போஸ் ஃபெயில் ஆகி திருப்பி கிளாஸ் போடுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். அதிகபட்சம் 200க்குள்ளே உங்களால் வந்துட்டு லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிட முடியும், 3Cயாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் கிளாஸ் 3Cயை வச்சு உங்களால் அங்கே வண்டி ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கஷ்டம். ஒரு சில கம்பெனியில் தான் சின்ன வண்டி இருக்கும், அதனால் காரு அந்த மாதிரி ஓட்ட தான் முடியும். நீங்கள் பெரிய வண்டி ஓட்டணும், டிரான்ஸ்போர்ட் வண்டி ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் 3 தான் மாற்றி ஆகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 3C எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி டிரைவிங் ஸ்கூலில் போட்டு நான் கிளாஸ் 3யாக என்னோட 3Cயை 3யாக மாற்ற போகிறேன்னு சொல்லி அதுக்கு வந்து நீங்கள் அடுத்தது மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் எப்படி அப்படிங்கிறத நான் தெளிவாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் வந்து இந்த ப்ராசஸ் இருக்கும். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2025 ரொம்ப ஈஸியாக உங்களோட இந்தியா டிரைவிங் லைசன்ஸை சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸாக மாற்றிடலாம். இதில் இன்னும் ஒரு சில பேர் கேட்பாங்க, அதாவது இப்போ நான் இந்தியா லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே, சப்போஸ் நான் இந்தியா லைசன்ஸை வந்து சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் எப்படி இந்தியாவில் வந்து வண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது அப்படி கிடையாது. உங்களோட இந்தியா லைசன்ஸை வாங்கி பார்ப்பாங்க, பார்த்துட்டு உங்கள்கிட்டே கொடுத்துருவாங்க.
அதை வந்து அவங்க அதில் எந்த சேஞ்சஸோ இல்லை எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தனியாக சிங்கப்பூர் லைசன்ஸ் அப்படிங்கிறது தனியாகவே உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை. இந்தியா லைசன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்கும். சிங்கப்பூர் லைசன்ஸ்னு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு அதை பார்த்து செக் பண்ணிக்குவாங்க. அது ஒரிஜினலாக அந்த லைசன்ஸ் வந்து வேலிடான லைசன்ஸான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்படி தான் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.